எந்த ஒரு சினிமா பின்னணியுமே இல்லாம திரைத்துறைக்கு வந்தவர் தன்னுடைய முதுகுல பல ஆபரேஷன்கள் நடந்திருந்தாலும் இப்ப கூட தன்னுடைய படங்கள்ல தானே ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடியவர். அதே மாதிரி இவருடைய படங்களின் பத்திரிகையாளர் சந்திப்பு, வெற்றி விழா, இசை வெளியீட்டு விழா அப்படின்னு தன்னை எதிலுமே விளம்பரப்படுத்திக் கொள்ளாத ஒருவர் இது எல்லாத்தையுமே தாண்டி உதவிகளை சத்தமே இல்லாம செய்யக்கூடியவர். இந்த வீடியோல நம்ம நேர்கொண்ட பார்வை படத்துல உள்ள பல வியக்க வைக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பத்தி பார்க்க போறோம். அஜித் சார் இது வரைக்கும் 58 படங்கள் நடிச்சிருக்காரு. அந்த 58 படங்கள்ல இந்த படம் ரொம்பவே முக்கியமான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஏற்கனவே பிங்க் அப்படின்ற பேர்ல ஹிந்தியில வெளியாச்சு. இருந்தும் தமிழ்ல அஜித் சாரை போல ஒரு மிகப்பெரிய ஹீரோ பண்ணா அதுக்கு வரவேற்பு வேற லெவல்ல இருக்கும். சினிமாவில தனக்கென மிகப்பெரிய மார்க்கெட்டை வைத்திருக்கும் ஒரு நடிகர் இப்படி கருத்துள்ள படத்தை தேர்ந்தெடுத்து நடிப்பது இவருக்கு சமூகத்தின் மேல் உள்ள அக்கறையை மேலும் அதிகரிக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே போல இவர் பெருக்கும் மாசத்துக்கு ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுத்துட்டு சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஆனா பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இந்த கதையில அவர் நடிப்பது இவர் மேல உள்ள மரியாதையை மேலும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நேர்கொண்ட பார்வை அப்படின்ற இந்த டைட்டில் தூய தமிழ் வார்த்தை. இப்போ டைட்டிலுக்கு வரி விலக்கெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட இந்த டைட்டில படக்குழு சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தலைப்பை பாரதியாருடைய கவிதை வரிகள்ல இருந்து எடுத்திருப்பது அனைவருக்குமே ஆச்சரியமான விஷயம் தான். பெண்கள் சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்த பாரதியுடைய வரிகள்ல இருந்து தான் இந்த படத்துடைய டைட்டிலை சூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால கொஞ்சம் வலிமை அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிகப்பு நிறம் அப்படின்றது அநீதிகளுக்கும் குற்றங்களுக்கும் எதிர்த்து போரிடுவதற்காக பயன்படுத்துவாங்க. இந்த படத்துடைய டைட்டிலுக்கு அதே சிகப்பு நிறத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த படம் சமூகத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களை எதிர்த்து போரிடுவது போன்ற கதையம்சம் கொண்டதால இந்த கலரை இந்த படத்துடைய டைட்டிலுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேர்கொண்ட பார்வை அப்படின்ற இந்த டைட்டில நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. உற்று பாத்தீங்கன்னா அதுல ஒரு மிகப்பெரிய வாக்கியமே இருக்கு. அதுல என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்றத சொல்றேன். பணியிடத்துல பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் சட்டம் 2013. பெண்கள் தங்களை பாலியல் துன்புறுத்தலிலிருந்து தங்கள் வேலை செய்யும் இடத்திலிருந்து காப்பாற்ற முயற்சிக்கும் சட்டப்பூர்வமான சட்டம் இந்தியாவில் இருக்கு. FICCI நவம்பர் 2015 அறிக்கையின்படி இந்திய நிறுவனங்கள் 36%, MNCகள் 25% ஆகியவை பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013 இருந்து இது இணங்கவில்லை. இந்த படத்துடைய டைட்டிலுக்கே வினோத் சார் இந்த அளவு யோசிச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்றவாறு கதையில நிறைய வித்தியாசம் காட்டியிருக்காங்களாம். அதே போல அஜித் சார் இப்போது நடக்கும் நிகழ்வுகளுக்காக இந்த கதையை சூஸ் பண்ணியிருக்காராம். இவர் நேரடியாக பேட்டிகளோ நிகழ்ச்சிகள்லயோ இதை பத்தி பேச மாட்டாரு. தன்னுடைய படங்களின் மூலம் அவர் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னா அது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். கண்டிப்பாக இந்த படம் பல பேருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சமூகத்துல சில பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை அஜித் சார் நேர்கொண்ட பார்வையுடன் எப்படி தீர்வு காண்றாரு அப்படின்றதான் இந்த படத்துடைய மையக்கருவே. இதை விட ஒரு பொருத்தமான டைட்டில் கண்டிப்பாக வைக்க முடியாது. பாரதியின் வரிகளான நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, யாருக்கும் அஞ்சாத நெறிகள், நிமிர்ந்த ஞானச்செருக்கு, இவையே செம்மை மாதருக்கு அழகு என புதுமை பெண்களுக்காக புரட்சி கவிஞர் பாரதியார் எழுதிய இலக்கணம் இது. அஞ்சையும் அடங்கியும் தலை குனிந்து வாழ்பவளே பெண் என்னும் பழமை கருத்துக்களுக்கு மாறாக பாரதி காண நினைத்த புதுமை பெண்களின் படம் தான் தல அஜித் நடிக்கும் நேர்கொண்ட பார்வை படம். இந்த நேர்கொண்ட பார்வை படத்துல நாங்க சொன்ன விஷயங்களை தவிர்த்து வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயம் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நாங்க போட்ட வீடியோக்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.